வணக்கம். நான் உங்கள் காப்பி கடை பெர்னார்ட். நம்ம என்ன பார்த்தோம்னா பொருளாதாரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பொருளாதாரம் யாரெல்லாம் உயர்ந்திருக்கான்னு பார்த்தோம். அது யாரெல்லாம் உயர்ந்திருக்குன்னா ரத்னா டாட்டா நல்ல பொசிஷனில் இருக்கார். அப்புறம் அம்பானி, அதானி, அப்புறம் எலன் மஸ்க்கு, அப்புறம் பில்கேட்ஸ், இவங்கெல்லாம் மேலே இருக்கிறது பார்த்தோம். நம்ம நிலமை நமக்கே தெரியும். நம்ம எங்கே இருக்கிறோம், எதுக்கெல்லாம் போராடுறோம், எதுக்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு நான் போன வீடியோ முடிக்க முன்னாடி ஒரு கணக்கு கேட்டிருந்தேன். இங்கே கொஞ்சம் ஆர்மி இருக்குது. என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தானுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பாகிஸ்தானில் கொஞ்சம் இடம் இருக்குது. இந்த ஆர்மி ஒருத்தராக தனித்தனி நபராக போனாங்கன்னா இங்கே என்ன இருக்காது, அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு லேண்ட் இருக்காது. ரெண்டு ஆர்மி போனாங்கன்னா இங்கே என்ன இருக்கும், கொஞ்சம் லேண்டு மீதி இருக்கும். அப்போ இங்கே எத்தனை ஆர்மி போனாங்க, எத்தனை லேண்ட் ரேஷன் பார்த்தோம். அதை நீங்கள் முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் கணக்கு மட்டும் சொல்லிவிட்டு நம்ம அடுத்து இந்த ஒரு பொருளாதாரம் இப்போ தான் நினைவுக்கு வந்துச்சு. எனக்கு வாழ்க்கையான சம்பவம் ஒரு நினைவுக்கு வந்துச்சு. அதை பற்றி என்ன செய்ய போகிறோம், ஒரே ஒரு திருக்குறள் ஒரு மனுஷனை எப்படி மாற்றுனுச்சு அப்படிங்கிறத, அதுக்கப்புறம் அவர் பொருளாதாரம் எப்படி உயர்ந்துச்சு அப்படின்னு செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். இது ஆர்மி, இது லேண்டு. இங்கே எத்தனை ஆர்மி இருக்குன்னா 4 பேர் இருக்காங்க. 1 2 3 இங்கே 4 பேர் இருக்காங்க. இங்கே வந்து எனக்கு 3 ஏக்கரா இருக்குது. 3 ஏக்கர் நல்லா இருக்குது. இப்போது ஒரு ஆர்மியாக இதில் போனாங்க அப்படின்னா, ஒரு ஆர்மி பிடிச்சிட்டாங்க, 2 ஆர்மி பிடிச்சிட்டாங்க, 3 ஆர்மி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆர்மிக்கு இடம் இருக்காது, இங்கே பிடிக்கிறதுக்கு இடம் இருக்காது. அதே வந்து ரெண்டு பேராக போனாங்கன்னா 1 2 பேர் போனாங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், ஒரு இடம் மீதி இருக்கும். இது கணக்கு தான். இதெல்லாம் சின்ன வயசில் என்ன பண்ணோம், நம்ம ஒரு சில கேட்டு வந்த கணக்கு. ஏன் இந்த கணக்கெலாம் போடணும்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை என்ன செய்யணும், நம்ம கணக்கு பார்க்கணும். அந்த கணக்கு தான் என்ன செய்யும், நம்ம வாழ்க்கை கணக்கு விட்டுட்டோம்னா நம்ம நிறைய மிஸ் பண்ணுவோம். நம்ம வாழ்க்கை கணக்கு தான் நம்ம படிக்க தெரியாதவங்க கூட என்ன செய்யும், இந்த ஒரு சில கணக்கு வச்சுருப்பாங்க. இந்த கணக்கு மூலம் தான் அண்ணாமலையில் சொல்கிற மாதிரி என்ன பால் கணக்கு, அந்த கணக்கு, இந்த கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ கணக்கு மூலமாக தான் என்ன செய்வாங்க, அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம போக முடியும். நம்ம அப்படி செய்ய போகிறோம். நிச்சயமாக கணக்கு தான், இதை நான் அழைச்சிடுறேன். சரி, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஸ்கூலில் படித்தேன். நாகப்பட்டினத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது. நாகப்பட்டினத்தில் இருக்குது வெளிப்பாளையம். அப்படி வெளிப்பாளையத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் பேர் வந்து புனித அந்தோனியார் மேல்நிலைப் பள்ளின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. இப்போ அங்கே தான் படித்தோம். 1993-94 படித்தோம். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஒரு சம்பவம். அங்கே ஒரே ஒரு திருக்குறள். அந்த பையன் வந்து படிப்பறிவு சரியான படிக்காத பையன், அவன் சரியாக படிக்க மாட்டான். ஆனால் அவனுக்குள்ளே இருக்க திறமையை சார் என்ன பண்ணார், சார் பேர் வந்து ஆல்பர்ட்னு நினைக்கிறேன் சார் பேர். அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த பையனை கண்டுபிடிச்சி அவர் ஒரே ஒரு 100 ரூபா அவனுக்கு கொடுத்தாரு. அந்த 100 ரூபா அவனை என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய லெவலுக்கு அவனுக்கு கொண்டு வந்துச்சு. எப்படி கொண்டு வந்துச்சு அப்படின்னா, அந்த சார் என்னன்னா மிலிட்ரிலேருந்து ரிட்டர்ன் ஆகிறாரு. சார் அப்போ என்ன பண்ணால் சண்டே வந்து ஹாஸ்டலுக்கு வருவார். அப்படி ஹாஸ்டலுக்கு வரும்போது நாங்களாம் ஹாஸ்டலில் படிச்சதுனால ஹாஸ்டலில் இருப்போம். அவர் என்ன பண்ணுவார்னா, கையில் துப்பாக்கி கொண்டு வருவார். கொண்டு வரும்போது என்ன பண்ணுவார்னா, அங்கே வந்து என்ன பண்ணுவோம், சார் கொண்டு வருவார். அங்கே பக்கத்தில் கொக்கு மடையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சுடுறதுக்காக என்ன பண்ணுவார், வருவார். அப்படி வரும்போது என்ன பண்ணியிருந்தாருன்னா, அங்கே ஒரு காம்பவுண்ட் சுவர் இருக்கும். காம்பவுண்ட் சுவர் பின்னாடி ஒரு குளம் இருக்கும். அந்த ஒரு டாய்லெட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த காம்பவுண்ட் சுவர் மேலே ஏறி அப்படி நின்று அந்த பக்கம் பார்த்தாங்கன்னா பெரிய குளம் இருக்கும். அங்கே தான் என்ன பண்ணுவார்,
சுடுவார். அதை வச்சு உழுந்துச்சு நாங்கள் போய் எடுத்து சார் கொடுப்போம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா, அங்கே ஒரு வாசகம் எழுதியிருந்துச்சு. அந்த வாசகம் ஒரு ஒரு திருக்குறள் எழுதிருந்துச்சு. ஒரு பையன் அந்த திருக்குறள் அங்கே எழுதி வச்சுருக்கிறான். பார்த்தா அது திருக்குறள் எழுதுனா திருக்குறள் எழுதுனதில்ல, அந்த பையன் எழுதுனது. என்ன எழுதினாரு அப்படியே எனக்கு அந்த என்ன எழுதுனா நாங்கள் பார்க்கவே இல்லை. சார் என்ன பண்ணார், அதை எப்படி கவனிச்சுட்டு அது யார் எழுதுனா அப்படின்னு விசாரித்து அதை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சி அவனை கூப்பிட்டு என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு அவனுக்கு 100 ரூபா பணம் கொடுத்து என்ன பண்ணாருன்னா, ஃபஸ்ட்டு 100 ரூபா பணம் கொடுத்தாரு. சார் எதுக்கு சார் அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னார், டே என்ன பண்ண நீ எழுத திருக்குறள் தாண்டா இது அப்படின்னு கொடுத்தாரு. கொடுத்துட்டு திட்டினார். ஆனால் நீ இப்படி எழுதக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, நீ யோசனையெல்லாம் சரிதான், ஆனால் இப்படி எழுதியிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். என்னடா பணத்தையும் கொடுத்துட்டு திட்டு செய்கிறாரு சொல்லிட்டு நம்ம திட்டுறாரு அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் விட்டுட்டோம். அப்போ என்ன பண்ணுறாருன்னா விசாரிக்கிறாரு. அந்த திருக்குறள் சொல்லுறா அப்படின்னு கேட்கும்போது நாங்களாம் கூட நிற்கிறோம். நாங்களாம் உண்மையிலே சிரிச்சிட்டோம். ஏன்னா அது வந்து நம்ம பார்க்குறதுக்கு தப்பாகவும் கிண்டலாகவும் தெரியும். ஆனால் என்ன பண்ணா அதை அழகாக எழுதியிருந்தாங்க. அந்த வரிகள் என்ன இருக்குது அதில் கரெக்டாக பிழையெல்லாம் இல்லாமல் அது நல்லா எழுதியிருந்தா அதுக்காக தான் 100 ரூபா. சார் சொன்னார், டே நீ உனக்கு நல்ல திறமை இருக்குது, உனக்கு படிப்பு வரலாம் பரவாயில்ல, இதை என்ன பண்ண உனக்கு கவிதை இதெல்லாம் வருதுனா நல்லா அதை வளர்த்துக்கோ சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் பேச்சு போட்டியாக இருக்கட்டும் இல்லை கவிதை போட்டியாக இருக்கட்டும் அவன் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவான். அப்போ அந்த 100 ரூபா ஒரு வாழ்க்கையில் வர இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒருத்தன் ஒரு பிரச்சனை சந்திக்கிறான். அவன் வந்து ஒரு அனாதை பையன் சொல்லலாம் நினைச்சு அந்த இல்லத்தில் ஹாஸ்டலில் வந்து தங்கி படிக்கிறான். அதுக்கு அவனுக்கு செலவு எல்லாமே அந்த ஹாஸ்டல் தான் பார்த்துக்குது. அப்படி படிக்கிற ஒரு பையனுக்கு இது அந்த 100 ரூபா எப்படி மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு அவன் என்ன எழுதுனா இருந்தேன்னா, சிறுநீர் கழித்து விட்டு சிறிது நேரம் ஆட்டாவிட்டால் பெருநீர் பெருக்கெடுத்து பேண்டை நினைத்து விடும். இதுதான் அந்த திருக்குறளோட வரி. நம்ம பார்க்குறதுக்கு என்னமோ இதாக இருக்கும், ஆனால் என்ன பண்ணியிருந்தான் அதை அவன் அழகாக எழுதியிருந்தான். சார் என்ன பண்ணாருன்னா அதை கவனிச்சுட்டு அவன் திட்டாமல் என்ன பண்ணியிருந்தார், அதை என்கரேஜ் பண்ணியிருந்தார். பாருங்கள், நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய பேருக்கு நிறைய அறிவு இருக்கும். அந்த அறிவை எப்படி பயன்படுத்த தெரியாமல் இருக்கிறதுனால தான் நினச்சிருங்க நம்ம பிரச்சனையை சந்திக்கிறோம். அதை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கும் அவனுக்கு அந்த 100 ரூபா கிடச்சிது, நம்மளும் நம்மள்கிட்ட திறமை சரியாக பயன்படுத்தணும்னா நம்மளும் ஒரு நாள் என்ன செய்யலாம், இந்த பொருளாதார வாழ்க்கையிலேருந்து நம்ம முன்னேறலாம். நமக்கு வேணும்னா 100 ரூபா நமக்கு ஈஸியாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறோம், அதனால் நமக்கு 100 ரூபா பெருசாக தெரியாது. ஆனால் இன்னமும் நிறைய பேருக்கு என்ன 100 ரூபாங்கிறது 8வது கடி தான். கிராமத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பஸ்ஸுக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை செய்கிறவங்க பஸ்ஸுக்கு போகும்போது 100 ரூபா அவங்கள்ட்ட இருக்காது. என்ன செய்வாங்க, டெய்லி 10 ரூபாய்க்கு கூட என்ன பண்ணுவாங்க, 20 ரூபா கொடுக்கா, நாளைக்கு தரக்கா, சம்பளம் வந்து தரக்கா, மளிகை கடையில் போய் கேட்பாங்க, ஒரு 5 ரூபா கொத்தமல்லி கொடுங்க, கருவேப்பிலை கொடுங்க, நாளைக்கு கொடுத்துட்றேன். அப்போ டெய்லியும் பிரச்சனை சந்திக்கிட்டு தான் மக்கள் இருக்கிறாங்க. காசு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு ரூபாயும் சேர்த்து வைங்க, நம்ம பிரச்சனையை நம்மளே சரி செய்ய முடியும். நன்றி, வணக்கம்.